கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 115வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கைகளை வைத்து சொல்லாமா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவது, யாரை அவர் ஆசீர்வதிக்கிறார்னா குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் மனிதனை படைத்த பொழுது ஆதாம் தனிமையா இருப்பதை கண்ட கர்த்தர் ஏற்ற துணையை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஒரு குடும்பத்தை அங்க உருவாக்கி அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்துக்குரிய நன்மைகளால் உங்களை அலங்கரிப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? சமாதானம். குடும்பம் சமாதானமா இருந்தாலே தானாவே செழிக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாட்டி அங்க நோய் வரும், பேய் வரும், எல்லா தரித்திரமும் வரும், எல்லா பிரச்சனையும் தலைவிரிச்சு ஆடும். சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஏசப்பா என் குடும்பத்தை சமாதானத்தால் அலங்கரிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உலகம் கொடுக்கவும் பறிக்கவும் மாட்டாத சமாதானத்தையே நான் உங்களுக்காக வைத்து போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு பிளெஸிங்கை வச்சிருக்கிறாரு. ஸோ முதல்ல நீங்க எதுக்காக ஜெபிக்கணும்னா, எங்க குடும்பத்தில் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். சமாதானம் என்றால் ஒரு அமைதி என்று மட்டும் நாம் கருதி விடக்கூடாது. மயானத்துக்கு போங்க, கல்லறை பூமிக்கு போங்க, அங்கேயும் அமைதியாக தான் இருக்கும். அப்போ அது பேர் சமாதானமா? இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாரும் இருக்கணும், அங்க சந்தோஷம் இருக்கணும், மன அமைதி இருக்கணும். அதுதான் மெய்யான சமாதானம். ஒரு அல்லேலூயா. ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம சாப்பிடாம தூங்காம ஆளுக்கு ஒரு பக்கமா இருக்கிறது சமாதானம் அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை சமாதானத்தால் இடை கட்ட போகிறார். அல்லேலூயா. சரி, இப்ப இங்க பார்த்தோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்தருளும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்னு ஒரு 4 குறிப்பு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்தருள நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். முதலாவது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இந்த 1 சாமுவேல் முதல் அதிகாரம்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? அன்னாளை குறித்து ஞாபகத்துக்கு வரணும். அன்னாளுக்கு பல வருடங்களாக குழந்தை இல்லை. கணவர் அதிகமாய் நேசிக்கிறார், ஆனாலும் குழந்தை இல்லை. காரணம், நீங்க 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தரோ அன்னாளுடைய கர்ப்பத்தை தடை பண்ணி வைத்திருந்தார் என்று வேதத்தில் பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா சூழ்நிலையும் நமக்கு சாதகமா இருந்தா ஒரு மாற்றம் வந்துடும், நினைச்சதெல்லாம் நடந்துரும்னு ஒருபோதும் நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தா, சூழ்நிலைகள் ஆதரவா இல்லாட்டியுமே அங்க ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எல்லாமே கைகுடி வந்தா தானா நடக்க வேண்டியது நடக்கும்னு. அப்படி கிடையாது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கைகூடி வரும், ஆனால் கடைசியில் பிளாக் ஆயிரும், அப்படியே ஒரு தடை வந்து நின்று போயிடும். ஆனால் கர்த்தர் நினைத்தருளினால் ஒரு தடையுமே வராது. வந்தாலும் நீங்க மேற்கொண்டு உங்க மேல யெகோவா நிசியினுடைய ஜெயக்கொடி பறக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அன்னாள் அங்க ஜெபிக்கிறாள், என்னை கண்ணோக்கி பார்த்து என் சிறுமை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த தன்மான பிரச்சனை, நான் ஒரு பெண்ணாய் பிறந்து விட்டேன், அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இப்போ அடுத்த கட்டம், தாயாக மாறவில்லையே, அப்படியே நான் ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர் மாதிரி பிளெஸிங்ல பாதியிலே நிக்கிறேன்னு சொல்லி அன்னாள் கண்ணீர் வடிக்கிறான். சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. எப்படி சொல்ற பாருங்க, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அப்படின்னா அந்த அளவுக்கு அவ ஜெபிக்கிறவளா இருந்தாள். அதனாலதான் தைரியமா சொல்றா,
நான் உமது அடியாள், உம்முடைய விசுவாசி. ஆமென். மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த அண்ணால் என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன், அந்த குழந்தையை உமக்கே ஒப்படைப்பேன், அவன் தலையின் மேல் என்ன படுவதில்லை, சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருள என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னாள் ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாள். ஆலயத்தில் போய் நாள் முழுக்க கண்ணீர் வடித்து ஜெபித்தாள். எல்லாரும் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த அம்மாவுடைய மனசு விழாவிலே இல்லை. என் வாழ்க்கையில் இந்த சிறுமை இருக்கிறது, இது மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்ணீரோடு வேதனையோடு அவள் காணப்பட்டாள். அவள் சிறுமையை வெறுமனே அவள் புலம்பிக் கொண்டில்லாமல் கர்த்தர்ட்ட சொன்னபடினால கர்த்தர் என்ன பண்ணார்னா அன்னாளை நினைத்தருளினார். ஒரு அல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில ஒரு சிறுமை வருகிறது என்றால் முதல்ல நீங்க தேட வேண்டியது ஆண்டவருடைய பாதம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய பிரசன்னம். ஆமென். அதை தேடி வந்து என்ன செய்யணும், நீங்க கண்ணீர் வடித்தோ அல்லது நீங்கள் ஸ்தோத்திர பலியை செலுத்தியோ எப்படி உங்களுக்கு ஜெபிக்க முடிகிறதோ தோன்றுகிறதோ போதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதன்படியாக நீங்க ஜெபித்து ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இவ பொதுவா எனக்கு ஒரு குழந்தைய தாங்கன்னு கேட்கல. அண்ணால் என்ன கேட்கிறா, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய தாங்கன்னு கேட்கிறா. அது சுயநலவாதியா, என் பிள்ளைய ஒரு டாக்டர் ஆக்குவேன், வக்கீல் ஆக்குவேன், இன்ஜினியர் ஆக்குவேன், சயின்டிஸ்ட் ஆக்குவேன் அவ ஜெபிக்கல. என்ன சொல்றா, அந்த குழந்தைய உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்தால். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒரு அர்த்தமுள்ள ஜெபமாய், ஒரு சரியான என்ன சொல்றது, ஒரு இலக்கு உள்ள ஜெபமாய் காணப்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராயிருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் நீ சாலமோன்ட்ட கூட சொல்றார், பழைய ஏற்பாட்டில் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன பண்ணு, கேள். பொதுவா என்னை ஆசீர்வதியும் ஜெபிக்கிறத நிப்பாட்டு, உனக்கு என்ன வேணுங்கிறத நீ என்ன பண்ணு, பர்டிகுலரா நீ கேளு, உன் விருப்பத்தை சொல்லு, நான் அதை என்ன பண்றேன் உனக்கு தரேங்கிறார். ஒரு அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கணும். அதை எப்படி ஜெபிக்கணும், ஒரு கருத்தா ஜெபிக்கணும், பொருத்தனையோடு ஜெபிக்கணும். அன்னாள் அப்படி செய்தபடினால என்ன நடந்துச்சு, அடுத்த வசனங்களை வாசிங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஆமென். அங்கே ஏலி என்ற ஆசாரியன் அன்னாளை ஆசீர்வதிக்கிறான். நீ என்ன கேட்டியோ அந்த விண்ணப்பத்தின்படியே கடவுள் உனக்கு தந்தருளுவாராக. அப்ப ஆலயத்தில் வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளுக்கு அவளுடைய இருதயத்தின் வாஞ்சை எப்படி நிறைவேறும் என்று அங்கு ஏலி ஆசாரியன் வாக்கு கொடுத்தானோ, அதே போல இன்று இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் தேவ சமூகத்திலிருந்து வாக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு நீங்க எதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறீங்களோ, உங்க மனதை அதுல ஊற்றி இருக்கிறீங்களோ, அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. செய்தியில எதுக்குங்க இடையில ஆமென் ஹல்லேலூயா சொல்றோம்னா, நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீங்க ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு அந்த ஏத்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த விஷயம் என்ன பண்ணுன்னா உங்களுக்குள்ள போகும். ஹல்லேலூயா. இல்லாட்டி என்ன ஆகும்னா, காதுல இப்படி போய் அந்த காதுல வெளியில வந்துடும்.
அது பிரயோஜனமே இல்லை. உங்க மனசுக்குள்ள தங்கணும்னா நீங்க தலையை அசைச்சோ, கையை உயர்த்தியோ, வாயை திறந்தோ, சத்தமாகவோ நீங்க அதை என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் கொடுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹalleluya. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அன்னாலும் வீட்டுக்காரும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். அதுக்கப்புறம் அவங்க குடும்பமா இருந்தாங்க. கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அது வரைக்கும் பிள்ளை உண்டாகவில்லை. கர்த்தர் அந்த கர்ப்பத்தை தடை பண்ணி வைத்திருந்தார். ஆனா என்னைக்கு அன்னாள் ஆலயத்துக்கு வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி பொருத்தனை செய்து ஜெபித்தாலோ அன்று அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்னைக்கு ஜெபம் நடத்தும் போது கூட என்னுடைய மனைவி சொன்னாங்கல்ல, விசுவாசத்தினால நிறைய பேர் ஜெபிக்க பழகி இருக்கோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது வெறும் விசுவாச ஜெபம் மட்டுமல்ல, இருதயம் எப்படி இருக்கணுமா? நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமா இருக்கணும். அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னாடி வரும்பொழுது புரோக்கன் ஹார்ட்டா இருக்கணும். நான் ரொம்ப நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உத்தமமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், காணிக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறேன், யாருக்கு எந்த தீமையும் செய்யறதில்லை, அதனால என் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வந்தா அது என்ன பண்ணாது? நிராகரிக்கப்படும். ஜெபம் கேட்கப்படாது. ஆனா அதுக்கு பதிலா ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், எனக்கு ஏதாவது செய்யும் என்று சொல்லி ஒரு கையால் ஆகாதவனை போல அல்லது ஒரு சிறு பிள்ளையை போல கர்த்தரை நோக்கி நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருவார். எத்தனை பேர் அன்னாளை போல உங்களை தாழ்த்தி தேவனை தேட போறீங்க? ஆலயத்தில் வந்து ஜெபிக்க போறீங்க? ஒரு அல்லேலூயா, ஹalleluya. பொருத்தனை பண்ணி எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? கர்த்தர் அன்னாளுக்கு ஆலயத்திலே குழந்தையை ஆசீர்வதித்தது போல உங்களுக்கும் தந்தருளுவாராக. ஆமென். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். இதுல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு நாட்டுக்கே அவன் ராஜா. ஆனாலும் கூட என்ன நடந்துச்சு? 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமவுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். திடீர்னு ஒரு நாள் எசேக்கியா என்ற அந்த ராஜாவை சந்திக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரால் அனுப்பப்படுகிறார். அவர் வந்து சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, உன்னுடைய லைஃப் டைம் முடிய போகிறது, நீ மரிக்க போகிறாய், எனவே உன்னுடைய வீட்டு காரியத்தை நான் ஒழுங்குபடுத்து, அடுத்தது யார் பதவிக்கு வரணும்னு சொல்லி ஆளை ரெடி பண்ணு, உன் சொத்து பத்தெல்லாம் உயில் எழுதி வை, நீ மரித்த பிறகு அவங்க சமாதானத்தை இழந்து குடும்பத்தினர் கஷ்டப்படாதபடிக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்டு உன் டைம் முடிய போகுது, அதனால நீ என்ன பண்ணு, ஆண்டவருடைய அழைப்புக்காக நீ ஆயத்தமாகு என்று சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த எசேக்கியா என்ற ராஜா சுவர் பக்கமாக திரும்பி மனம் உடைந்து அழுகிறார். ஐயோ, என் லைஃப் முடிய போதா, நான் என்னென்ன கனவுலாம் வச்சிருந்தேனே, இப்போ அதெல்லாம் நடக்காம போகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்னா உடைந்து அழுகுறான். அழுதுட்டு தான் விண்ணப்பம் செய்கிறான். என்ன சொல்றான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேனே, அதை கொஞ்சம் நினைத்தருளும் என்று சொல்லி எசேக்கியா மிகவும் அழுதார். ஏற்கனவே ஜெபத்தை குறித்து அன்னாள் மூலமா பார்த்துட்டோம். இப்ப எசேக்கியாட்டேந்து எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், அவன் உத்தமமாய் நடந்ததை நினைத்தருளும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறான். எப்படி நடந்திருக்கிறானா? மன உத்தமமாய், உண்மையும் உத்தமமாய் இருக்கு. அப்ப உண்மைனா என்ன, உத்தமம்னா என்னது? உண்மைனா இப்போ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 8 மணி நேரம் நமக்கு டியூட்டி, 8 மணி நேரம் இந்த பொறுப்பெல்லாம் நம்ம நிறைவேற்றணும், 30 நாள் இந்த 8 மணி நேரம் நீ வேலை செஞ்சா உனக்கு இந்த சேலரின்னு அந்த கம்பெனியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேலை. மற்றவங்க ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், செஞ்சும் செய்யாமல் இருக்கலாம், மாற்றி மாற்றி செய்யலாம். ஆனால் உண்மையான விசுவாசி, அதாவது உண்மையான தேவ பிள்ளை என்பவன் மற்றவர்களை நீ பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் உண்மையா செய்வேன், நிறைவேற்றுவேன் என்பதுதான் உண்மை. உத்தமம்னா என்னது? உத்தமம்னா ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி. இந்த இன்டெகிரிட்டியை நீங்கள் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இன்டெகிரிட்டி என்பது
கற்புக்கு தொடர்புடைய வார்த்தை. எதுக்கு தொடர்புடைய வார்த்தை? அப்ப உத்தமம் என்பது என்னன்னா, உண்மை என்பது, இப்படி சொல்றேன் பாரு, உண்மை என்பது உடலால் தம்முடைய வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் வாழ்வது. உத்தமம் என்பது மனதினாலும் வாழ்க்கை துணைக்கு உண்மையாய் இருப்பது. உண்மைனா பிசிக்கலா நான் கிளீனா இருக்கிறேன், என் கணவன் என் மனைவி அதான் என்னுடைய வாழ்க்கை, அது உண்மை. உத்தமம்னா எண்ணத்திலும் நான் அப்படி வாழ்வது. இப்ப கர்த்தருக்கு உண்பதாக இந்த எசேக்கியா என்ன சொல்றான், நான் வெறும் உண்மையா வாழ்ந்தவன் மட்டும் இல்லைங்கய்யா, நான் உத்தமமாகவும் வாழ்ந்தேன், மனதிலும் நான் என்ன பண்ணேன், உமக்கு அஞ்சி வாழ்ந்தேன், மற்றவர்கள் பார்க்காத போதும் நான் உமக்கு அஞ்சி வாழ்ந்தேன். எனவே நான் வெளி பிரகாரமா வாழ்ந்ததையும் உட்பிரகாரமா வாழ்ந்ததையும் நீங்க கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்து எனக்கு கொஞ்சம் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, என் வாழ்க்கையில ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுங்க, நீடித்து கொடுங்கன்னு கேட்கிறான். அப்ப உத்தமம் எவ்வளவு முக்கியமானது என்பதை தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? உத்தமம் என்பது வெளிப்பிரகாரமா நம்ம செய்யற காரியம். சரி, உண்மை என்பது வெளிப்பிரகாரம். உத்தமங்கிறது எது? மனசுக்குள்ளேயும் கடவுளுக்கு முன்பதாக அஞ்சி வாழ்றது. எத்தனை பேர் ஆமே? சில பேர் வெளியில பார்க்கும்போது, சில வீடுகளுக்கெல்லாம் போகும்போது அவ்வளோ நேரம் பொட்டு வச்சிருப்பாங்க, லிப்ஸ்டிக் போட்டிருப்பாங்க, எல்லா மேக்கப்பும் பண்ணியிருப்பாங்க. பாஸ்டரை பார்த்தோன்னா படார்னு அழைச்சிருவாங்க. ஏதோ அந்த பாஸ்டர் பொட்டை அழிக்கிறதுக்குன்னே வந்த ஒரு மாதிரி இவங்க ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த போனோன்னு வச்சுக்கிறேன், இது எதுக்குங்கிற ரெண்டு வாழ்க்கை. எப்போதும் ஒரே வாழ்க்கையாயிரு, உத்தமமாயிரு. எத்தனை பேருக்கு புரியுது? சிகரெட்டை பற்ற வச்சு இழுத்து நல்லா குப்பு குப்புன்னு விடுறது, அங்கே பக்கம் சர்ச்சிலேருந்து யாராவது வராங்க, பாஸ் வர உடனே அணைச்சிட்டு சோத்திரம் பாஸ்ங்கிறது, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க பார்க்கும்போது உண்மையா இருக்கலாம், பக்தியான விசுவாசி மாதிரி, ஆனால் அது யாரும் பார்க்காத போது எப்படி இருக்கிறீங்க, அதுதான் உத்தமமான விசுவாசி. எத்தனை பேர் உத்தமமா வாழ போறீங்க? உங்க ஜெபம் உத்தமமா மாறட்டும், உங்களுடைய காணிக்கை உத்தமமா மாறட்டும், உங்களுடைய அர்ப்பணிப்பு உத்தமமா மாறட்டும். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா! எசேக்கியா சொல்கிறார், உத்தமத்தை நினைத்தருளும். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? 4ஆம் வசனத்தை வேகமா வாசிப்போம். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஏசாயாங்கிறவர் தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறாரு. அவர் சொன்னது, கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எசேக்கியா என்பவர் சிவர் பக்கமாய் திரும்பி கண்ணீர் விட்டு அழுததினால் மாத்திரம் ஜெபம் கேட்கப்படவில்லை. பாயிண்ட் இதுதான், கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான். அவன் என்ன சொல்றான்? உண்மையும் மன உத்தமமாய் உமக்காக நான் வாழ்ந்ததை நினைத்தருளும். வெறும் அழுகையை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, அந்த அழுகையோடு அவன் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் மற்றவங்கள மாதிரி ஏமாத்தலையே, உண்மை உத்தமமா இருந்தனே, அதுக்கு ஒரு பதில் தரமாட்டீரான்னு கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் உத்தமமும் மிக மிக அவசியம். அப்படி செய்யும் பொழுது எசேக்கியாவுக்கு நீடித்த ஆயுளை கர்த்தர் பெருக பண்ணினது போல உங்களுக்கு 120 ஆண்டுகளை கர்த்தர் தந்திருவாராக. எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா! அடுத்ததாக 3வது ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் 10வது அதிகாரம். இதெல்லாம் ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 1 சாமுவேல் 1 அன்னாள், 2 ராஜாக்கள் 20 யாரு? எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும். இப்ப அப்போஸ்தலர் 10 கொர்நேலியு, அவரை பத்தி நம்ம படிக்கலாம். முதல் 4 வசனங்களை வேகமா வாசிக்கும்படியா கேட்கிறேன். கொர்நேலியுவை குறித்து முதல் 4 வசனங்கள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரி. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. எப்படி? ஜனங்களுக்கு
தருமங்களை செய்வான். எப்பொழுதும் தேவனை நோக்கி எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருப்பானா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டான். தேவதூதனுடைய தரிசனத்தை கண்டான். போதும், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதி அப்படின்லாம் வந்து கொஞ்சம் சில பேருக்கு அது புரியாது. அதில் ஒரு பெரிய மேட்ரு ஒன்றும் இல்லை. கொர்நேலியு வாஸ் ஆர்மி ஆபீசர், அவ்வளோதான் மேட்ரு. பட்டாளம்னா ஆர்மி, அதில் ஒரு ஆபீசராக அவர் வேலை செஞ்சார். ஆனாலும் ஆபீசராக இருக்கிறேன்னு திமிரு பிடிச்சு அவர் அலையாமல் எப்படி இருக்காருன்னா, அவரை பற்றி படித்தோமே, தேவனுக்கு பயந்தவர், அப்புறம் என்னது, தேவ பக்தி உள்ளவர், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து, வீட்டாரோட என்ன பிள்ளைங்க மனைவி எல்லாரையும் நான் எப்படி கடவுளுக்கு பயப்படுறேனோ அப்படிதான் நீங்களும் பயந்து வாழணும்னு சொல்லிட்டு குடும்பத்தை சரியாய் நடத்தினவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? சில பேர் அவங்க ரொம்ப சரியா இருப்பாங்க, மனைவி பிள்ளைகள் நடத்தாம விட்டுருவாங்க. அவங்க எப்படியோ போயிட்டு போறாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது, ஒத்து வர மாட்டாங்கன்னு விட்டுருவாங்க. ஆனால் உண்மையானவன் எப்படிப்பட்டவன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் மட்டும் அந்த பாதையில் போக மாட்டான், தன்னுடைய வீட்டையும் என்ன பண்ணுவான், சேர்த்து கர்த்தருக்குள் நடத்துவான். கொர்நேலியு பாருங்க, அதிகாரியா இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து தெய்வ பக்தியோடு வீட்டார் அனைவரோடும் ஜெபிக்கிறவனா இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான், மிகுந்த தருமங்களை செய்தான். சில பேர் யாருக்கும் எதையுமே தர மாட்டாங்க. நான்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்தேன் தெரியுமா, உனக்கு ஏன் தரணும், நீனும் போய் கஷ்டப்பட்டு வாங்கிக்கன்னு சொல்லி சித்தாந்தம் பேசுவாங்க. உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போயிருங்க. நீங்கள் அவங்கள ரொம்ப என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. கை கால் நல்லா தான் இருக்கு, போய் வேலை செய், பழச்சிக்கோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம அந்த பேச பேச தரித்திரம் வரும், வாயை மூடிட்டா செல்வ செழிப்பு வரும். ஒரு அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், இல்லை அவங்க சொல்றதுக்கு யாராச்சும் இருக்காங்க, நம்ம மாட்டக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், ஒதுங்கி வந்துடணும். ஒரு அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க தரித்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு இது சுலபமான வழி. யாரையுமே விமர்சனம் பண்றதை நிப்பாட்டிட்டீங்கனாலே நீங்க நல்ல நிம்மதியா இருப்பீங்க, பல வியாதிகள் வராது. பணத்தில் நீங்கள் சின்ன சின்ன அதுக்குன்னு கொடுத்தா 10,000 ரூபா தான் தர்மம் பண்ணணும்னு ஒன்று அவசியம் இல்லை. 10 ரூபாயை கூட ஒரு 10 பேர் கொடுத்து பாருங்களேன். அதுக்குன்னு தேடி போய் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை எய்த்தாப்புல வராங்களா கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதுவார். ஒரு அல்லேலூயா. தர்மம் செய்யணும். அதுக்கு அடுத்தது கடைசியாக தான் அவன் தேவனை நோக்கி என்ன பண்ணி கொண்டு இருந்தானா. இப்ப கொர்நேலியு என்பவர் அதிகாரி, அவர் சொன்னா கீழ்படிகிறதுக்கு நிறைய பேர் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க. அவர் எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? இன்னைக்கு எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னா ஜெபம் பண்றோம். அவருக்கு தான் வேலை கொடுத்தா வேலையை செய்யறதுக்கு ஓடி பின்னாடி வரத்துக்கு பல பேர் இருக்காங்களே, அவர் ஏன் ஜெபிக்கிறார்னா ஒன்னே ஒன்று தாங்க, தன்னுடைய மனதில் தன்னை அவர் பெரிய ஆளாவே நினைக்கல. ஒரு அல்லேலூயா. இது என்னுடைய ஆஃபீஸுங்க, ஆஃபீஸில் நான் ஆபீசர் தான், ஓகே. பட் ஆனால் கடவுளுக்கு முன்னாடி வரும்பொழுது நான் ரொம்ப ஒரு சாதாரண ஆளு தாங்கிறார். ஒரு அல்லேலூயா. த ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். உங்கள் மனோபாவம் கடவுளை கவர்ந்து இழுக்கும். மனோபாவம் என்ன பண்ணும், கடவுளை கவர்ந்து இழுக்கும். நீங்கள் மனிதர்களுக்கு உண்பதாகவும் சரி, தேவனுக்கு உண்பதாகவும் சரி, அந்த சரியான ஆட்டிடியூட், அந்த மனநிலை உடையவர்களாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், கொர்நேலியு ஜெபம் கேட்கப்பட்டது போல உங்க ஜெபம் கேட்கப்படும். ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, கொர்நேலியு என்பவன் ஒரு யூதன், இயேசு கிறிஸ்துவை அறியாதவன், ஆனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூத மார்க்கத்தின்படி நடந்தது என்ன, கர்த்தர் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்ற வேத வசனத்தின்படியாக கொர்நேலியுவுக்கு தூதனை அனுப்பி தரிசனம் கொடுத்து அந்த தூதன் வந்து விளக்கம் சொல்றான். கொர்நேலியுவே, நீ ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் யூதனாக இருந்தாலும் நீ கடவுள் மேல பக்தி வச்சிருக்கனால கடவுள் என்னை அனுப்பியிருக்காரு. நீ இப்ப என்ன செய்யணும்னா, பேதுரு என்பவருடைய அட்ரஸ் தான் வச்சுக்கோ, ஆள் அனுப்பி அந்த பேதுருவை வர சொல்லி சுவிசேஷத்தை கேட்டு ஞானஸ்தானத்தை வாங்குன்னு கொர்நேலியுக்கு பரலோகமே டைரக்ஷன் கொடுக்குது. ஒரு அல்லேலூயா. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று
அவர் இந்துவோ இஸ்லாமியனோ புத்தனோ கடவுளே இல்லை என்று சொல்லுகிற எவனா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் பக்தி என்று ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா கர்த்தரே அந்த ஆத்துமாவை ரட்சிப்பு நடத்துகிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென் சொல்லுங்க. இப்ப இப்படி கூட ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்க வீட்டில் சுவிசேஷம் சொல்ல எனக்கு முடியல, நீங்களே உம்முடைய தூதனை அனுப்பி விடுங்க ஆண்டவரே அப்படின்னு. ஒருவேளை கொர்நேலியுக்கு வந்த மாதிரி தூதர்கள் வரலாம், இல்லாட்டி உங்க ஹஸ்பண்டோ உங்க ஒய்ஃபோ அல்லது நீங்க யாருக்கு சொல்லணும்னு விரும்புறீங்களோ அவங்க யார் சொன்னா கேட்பாங்களோ அவங்கள வச்சே ஆண்டவர் பேசுவார். எத்தனை பேர் ஆமென்? அப்ப நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்ப கொர்நேலியு பேதுருவை வரவழைத்தார். 48ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10:48, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பேதுரு வந்து அங்க காட்டேஜ் மீட்டிங் நடத்தி ஞானஸ்நானம் கொடுத்து கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார். ஆமென். பேதுருவை கொர்நேலியு அழைத்ததுக்கு காரணம் தேவன் தூதனை அனுப்பி சொன்ன செய்தி தான். பாருங்க, அப்ப தான தர்மம் செய்கிறவனாய் பக்தி உள்ளவனாய் கொர்நேலியு இருந்தபடினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றான். வெறும் ஜெபம் மட்டும் இல்லை, அதுதான் நீங்க நோட் பண்ணணும். ஜெபம் பண்ணா, ஆனா அது 4வது. முதல்ல என்ன? தேவ பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிறவன், மிகுந்த தான தர்மங்களை செய்கிறவன், கடைசி தான் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறவன். இந்த 4 காரியமும் யூதனாய் இருந்த கொர்நேலியுவுக்கு இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானத்தை பெறும் பாக்கியத்தையும் கொடுத்தது. இப்படி சொல்லுகிறேனே, நீங்க கொர்நேலியு மாதிரி மாறினீங்கன்னா உங்களுக்கு அறியாத ஆசீர்வாதங்களை கர்த்தரே தூதர்களை கொண்டு வந்து தருவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப கொர்நேலியு அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயந்தவனாகவும் தான தர்மம் செய்கிறவனாகவும் ஜெபம் பண்றவனாக இருக்கனால பரிசுத்த ஆவியை பெற்றான். கடைசியா நம்ம ஒரு காட்டை பார்த்து முடிக்க போறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 2னாலே மைண்ட்ல கொண்டு வந்துடணும். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கஷ்டப்பட்டாங்க. ரைட். 2:23 வாசிங்க. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. 25 வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்கன்னா, ஆண்டவரே நாங்க ரொம்ப வேதனையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் அவனுடைய அதிபதிகளும் எங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெருமூச்சு விட்டு கூப்பிட்டாங்களாம். அந்த பெருமூச்சு விட்டு கூப்பிட்ட ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 6:5. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆண்டவர் சொல்ல, உடன்படிக்கையை நினைத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விட்டார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அதனுடைய விளைவு என்ன? மோசே என்ற ஒரு இரட்சகனை அவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அனுப்பினார். ஒரு அல்லேலூயா. அப்ப நீங்க தேவ சமூகத்தில் பெருமூச்சு விடுங்க. புருஷன்ட்ட சொன்ன பிரச்சனை மாறிடும், மனைவிட்ட சொன்ன பிரச்சனை மாறிடும் நினைக்கிறதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுங்க? கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர்கிட்ட நீங்க முறையிடுங்க. ஆண்டவர்கிட்ட போய் அவள் பாதத்தில் விழுந்து கதறுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை வரப்போகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பிரச்சனை மாறும். அந்த பிரச்சனை ஒரு விடிவு காலம் உண்டாகும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. இந்த 4 காரியத்தை நான் ரிப்பீட் பண்றேன். முதல்ல, கர்த்தர் யாரை நினைத்தருளினார் என்றால் அன்னாளை நினைத்தருளினார். ஏன்?
அவள் குழந்தை இல்லை என்ற பொழுது ஆலயமே கதி என்று கர்த்தருடைய சமூகத்தில் போய் கடந்தா. கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். அவன் உத்தமமும் உண்மையுமா வாழ்ந்தான். கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை பெருக செய்தார். மூன்றாவது கொர்நேலியுவை பார்த்தோம். அவர் என்ன பண்ணாரு? தேவ பக்தி உள்ளவனாய் தான தர்மங்களை செய்து ஜெபித்து கொண்டிருந்தாரு. கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலும் இரட்சிப்பினாலும் கொர்நேலியுவை அலங்கரித்தாரு. நாலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெருக்கத்தின் நடுவிலே தேவனை நோக்கி பெருமூச்சு விட்டாங்க. கர்த்தர் அவளுக்கு மோசேயின் மூலமாய் ஒரு நிரந்தரமான விடுதலையை கொண்டு வந்தார். கர்த்தர் உங்களை நினைக்கணுமா? நீங்க என்ன செய்யுங்க? அன்னால போல ஆலயத்தில் தேவ பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளுங்க. எசேக்கியாவை போல உத்தமமா வாழுங்க. கொர்நேலியை போல நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை செய்து ஜெபிங்க. கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களை போல பெருமூச்சை கத்தட்ட விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சூழ்நிலையெல்லாம் மாற்றுவார். குழந்தை இல்லாத அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்தார். ஆயுசு நாளை எசேக்கியா கொடுத்தார். இரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியும் கொர்நேலியுக்கு கொடுத்தார். விடுதலையையும் இரட்சிப்பையும் அங்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அதே தேவன் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நினைத்தருள போகிறார். எத்தனை பேர் நீங்க 4 காரியங்களை மனதில் வச்சு செய்ய போறீங்க? இப்பொழுது உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. நினைவு கூறுங்க ஆண்டவரே. குழந்தை இல்லாதவர்களை நினைவு கூறுங்க. வியாதி வறுமை பிரச்சனையோடு இருக்கிறவர்களை நினைவு கூறுங்க. ஆண்டவர் இன்னும் ரட்சிப்பும் பரிசுத்தாயும் பெறாதவங்களை நினைவு கூறுங்க. வேதனையில் பிரச்சனையில் விடுதலை இல்லாம இருக்கிறவங்களை நினைவு கூறுங்க. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, அன்னாளை போல ஆலயத்தை தேடுவார்களாக. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிப்பார்களாக. எசேக்கியாவை போல உத்தமமும் உண்மையுமா இருப்பார்களாக. கொர்நேலியை போல தேவனுக்கு பயந்து தான தர்மங்களை செய்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்களாக. இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்காமல் ஆண்டவரே பெருமூச்சோடு உம்மை தேடுவார்களாக. அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புத விடுதலை, அற்புத சுகம், அற்புதத்தின் மகிமையை நீ கட்டமைக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா.